வசிட்டரின் திருவடிகளை வணங்கி மகப்பேற்றுக்கான முனிவர் இருக்கும் இடத்தை கேட்கும் தசரதன். வணக்கம் நண்பர்களே. போன பாட்டுல என்ன பார்த்தோம்? மக்கட்பேறு இல்லாத பெரும் குறையிலே இருந்த தசரத சக்கரவர்த்திக்கு அவரோட குலகுரு வசிஷ்ட மகரிஷி ஒரு வழி சொல்றார். புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணலாம், அதை யார் மூலமா பண்ணணும்னு சொல்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் தசரத சக்கரவர்த்திக்குள்ள என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு குரு பக்தி. அந்த நிலையை கவி சக்கரவர்த்தி கம்பர் அடுத்த பாட்டுல எப்படி சித்திரிக்கிறார் பாருங்க. ஆங்குரை இணைய கூறும் அருந்தவர்க்கு அரசன் செய்ய பூங்கழல் தொழுது வாழ்த்தி பூதல மன்னர் மன்னன் தீங்கு அருகுணத்தால் மிக செழுந்தவன் யாண்டை உள்ளான் ஈங்கு யான் கொணரும் தன்மை அருளுதி இறைவ என்றான். விளக்கம்: ஆங்குரை இணைய கூறும் அருந்தவர்க்கு அரசன், ஆங்கு உரை இணைய கூறும். அப்படி அந்த இடத்திலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி முடிச்சார். யார்? அருந்தவர்க்கு அரசன். தவத்தில் சிறந்தவர்களுக்கெல்லாம் அரசன் போன்ற வசிஷ்ட மகரிஷி. அதாவது அவர் நல்ல செய்தி சொல்லி முடித்ததும் செய்ய பூங்கழல் தொழுது வாழ்த்தி. உடனே இதை கேட்ட தசரதன் என்ன பண்றார் தெரியுமா? செய்ய பூங்கழல் தொழுது வாழ்த்தி செம்மையான அழகிய தாமரை மலர் போன்ற அந்த குருநாதருடைய திருவடிகளை வணங்கி வாயார வாழ்த்துகிறார். கம்பன் இங்கே பூங்கழல்னு சொல்றது அந்த பாதங்களுக்கு கொடுக்கிற அழகு. ராஜ பாதங்களுக்கு இருக்கிற கம்பீரத்தை காட்டிலும் குருவின் பாதங்களுக்கு இருக்கிற புனிதமான அழகை சொல்றார். அவ்வளவு பக்தி. பூதல மன்னர் மன்னன் இப்படி வணங்கி வாழ்த்தியவர் யாரு? பூதல மன்னர் மன்னன், இந்த பூமியிலே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா, சக்கரவர்த்தி. அவ்வளவு பெரிய தசரத சக்கரவர்த்தி தன்னோட குலகுருநாதர் வசிஷ்ட மகரிஷிக்கு முன்னாடி அவ்வளவு பணிவா தாழ்மையா அவர் பாதத்தை பணிஞ்சு வணங்குறார் பாருங்க. இதுதான் பண்பாடு, இதுதான் குரு பக்தி. அரியாசனத்தில் இருந்தாலும் ஞான சிம்மாசனத்திற்கு முன்னால் பணிவது. தீங்கு அருகுணத்தால் மிக செழுந்தவன் யாண்டை உள்ளான். அப்படி வணங்கிட்டு என்ன கேட்கிறார்? தீங்கு அருகுணத்தால் மிக செழுந்தவன், எந்த குற்றமும் இல்லாத குணங்களால் ஆன்மீக செழுமையால் நிறைந்திருக்கிற அந்த முனிவர் யாண்டை உள்ளான். அவர் எங்கே இருக்கிறார்னு கேட்கிறார். தன்னோட குறையை தீர்க்கப் போகும் அந்த மகானை பத்தி வசிஷ்டர் சொன்னதும் அவரை பார்க்கணும், அவர் மூலமா யாகம் பண்ணி மக்கட்பேறு அடையணும்னு தசரத மனசுக்குள்ள ஒரு துடிப்பு, ஒரு ஆவல். ஈங்கு யான் கொணரும் தன்மை அருளுதி இறைவ என்றான். அவர் எங்கே இருக்கார்னு கேட்டது மட்டுமில்ல, ஈங்கு யான் கொணரும் தன்மை, இங்கே தன்னோட அயோத்திக்கு அவரை நான் அழைச்சிட்டு வர்றதுக்கு என்ன வழி, எப்படி நான் அவரை அழைச்சிட்டு வரணும், அந்த வழியை அருளுதி இறைவ, நான் நீங்க தான் அருளனும் என் தெய்வமே ன்னு வசிஷ்டரை இறைவனா கருதி தசரதர் கேட்கிறார். ஒரு சக்கரவர்த்தி தான் அழைத்து கொண்டு வர வேண்டிய ஒரு முனிவரை பத்தி கேட்கும் போது கூட அவரை நான் எப்படி அழைச்சிட்டு வரணும்னு என் தெய்வமே நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும் குருநாதர்கிட்ட அவ்வளவு அடக்கமா கேட்கிறாரு. அந்த இடத்திலே வசிஷ்டர் சொல்றார், தசரதர் கேட்கிறாருன்னு வாசிச்சுட்டு போயிட முடியாதுங்க. தசரத சக்கரவர்த்திக்குள்ள அப்ப ஓடுற அந்த சந்தோஷம், அந்த பக்தி, அந்த நம்பிக்கை, இதையெல்லாம் கம்பன் இந்த 4 வரியில அப்படியே வார்த்தைக்குள்ள கொண்டு வந்திருக்கார் பாருங்க. நம்பிக்கையும் பக்தியும் நிறைந்த இந்த நிலையோட தசரதன் அடுத்த கேள்விக்கு தயாராகிறார். தொடர்வோம்.